நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஷோ எங்கேயும் சமையல் வித் மீ கார்த்திக். டெய்லியும் நம்ம நிகழ்ச்சியில் 4 செக்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு பிடிச்சமான செக்மெண்ட்டு தான். ஸோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனால இன்றைக்கும் அதேமாதிரி அந்த 4 செக்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த செக்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு சமையல், இல்லத்தரசிகள் எப்படி சமைக்கிறாங்க, அவங்க டேலண்ட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சமையல்.com நம்ம நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரமாக இருக்குது நான் எப்படிங்க வருது அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்களே, அவங்களாம் லெட்டர் மூலியமாவோ இல்லை மெயில் மூலியமாவோ நம்ம நிகழ்ச்சிக்கு அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் அதை சமைச்சு காட்டுவோம். ஓகேவா? 3வது செஃப் சாய்ஸ். ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிறது, ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறதெல்லாம் நம்ம வீட்டிலேயே சூப்பராக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேரண்டியாக ஷெஃபெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் செஃப் சாய்ஸ். 4வது பாட்டி வைத்தியம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக அவங்க சின்ன வயசுலேருந்து எழுதி வச்சுருந்த நிறைய விஷயங்கள், டிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்காக சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதுதான் பாட்டி வைத்தியம். இந்த 4 செக்மெண்ட்டுமே உங்களுக்காகவே ஸ்பெஷலாக இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க ஷோ ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் உமா. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். ஏன் ஏதாவது படிக்கணும், படித்த படிப்புக்கு ஏதாவது வேலை செய்யணும் அப்படிலாம் ஐடியா இல்லையா? இல்லை. ஏன் இல்லை? போர் அடிச்சிருச்சு வேலையெல்லாம் பார்த்து. ஸோ நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? ஆமாம். கல்யாணத்துக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? தமிழில் கேட்டேன். வாட் ஒர்க் நீங்கள் பண்ணீங்க பிஃபோர்? சும்மா ஒரு ஜாலியாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறமா சம்பளம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. நல்ல வேலையா இருக்கு. நம்ம இடத்துல தான் வேலை செஞ்சா சம்பளம்ன்றாங்க, ஜாலியாக இருந்தால் சம்பளம் தர முடியறாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? வேலை செய்யறது பிடிச்சிருந்ததா? இல்லை, நான் ஆக்சுவலாக வீட்டில் இருக்கிறது ரொம்ப இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்க. என்னோட ஃபேமிலி, என்னோட ஹஸ்பண்ட், மாமனார் மாமியார் இருக்காங்க, ஒரு பொண்ணு எனக்கு. ஒரு பொண்ணு. சார் என்ன பண்ணுறாரு? அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பேர் சத்யநாராயணன். சார் வணக்கம். நீங்கள் ஒரு பெரிய தியாகியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் உங்களுக்கு. ஸோ என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு? நான் இன்னைக்கு வித்தியாசமா ஹராபரா கபாப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வித்தியாசமா. இல்லனா வீட்ல ரெகுலரா தான் சமைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா. ஓகே. வித்தியாசமா ஹராபரா. ஹராபரா கபாப் அப்படினா, ஹராபரா அப்படினா ஃபுல்லா கிரீன் அர்த்தம். ஃபுல்லா கிரீன். யா, கிரீன் வெச்சு சமைக்கிறது. பசங்களுக்கு இப்ப கீரை சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அவங்களுக்கு கீரை பிடிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்கல்ல. சோ அதான் கிரீன் எடுத்துர்க்கேன் இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு. சோ உங்க வீட்ல நீங்க இந்த மாதிரி ஏமாத்தி சமைச்சு கொடுக்குறீங்க? இல்ல, சாப்பிடுவாங்க. கடமையே சாப்பிடுறாங்க போல இருக்கு. சோ அது என்ன சொன்னீங்க? ஹராபரா கபாப். ஸ்டார்ட்டரா யூஸ் பண்ணலாம், சாப்பிடலாம் சூப்போட. நல்லா இருக்கும். எப்படி இருக்கும் அது? பகோடா மாதிரி இருக்குமா, கட்லெட் மாதிரி இருக்குமா? கட்லெட். கட்லெட் மாதிரி இருக்கும். ஷேப் கட்லெட் மாதிரி. இது எங்க கண்டுபிடிச்சீங்க இந்த டிஷ்? இது நார்த் இந்தியா ஃபேமஸ். ஓகே. நீங்க போனீங்களா? ஆமா, போனோம், சாப்பிட்டோம். சோ நல்லா இருந்தது, ட்ரை பண்ணலாம்னு பண்ணோம். ஓகே. அதை ட்ரை பண்ணி இங்க வீட்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க. கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி? கொடுத்துருக்கோம். சோ இதுக்கு அப்புறமா சமைக்கிறதை எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க நீங்க. கண்டிப்பா உங்களுக்கும் கொடுப்போம். கொடுத்துருங்க. சரி. சோ இன்னைக்கு நீங்க பண்ண போற இந்த டிஷ்க்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்க மக்களுக்கு கிளியரா தெளிவா ஒன்னொன்னா சொல்லணும். சரியா? கண்டிப்பா. பாலக், ஆனியன், பொட்டேட்டோ, கடலைப்பருப்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பட்டாணி, பன்னீர், கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா, காரப்பொடி, சாட் மசாலா, உப்பு, பிரெட் கிரம்ஸ், எண்ணெய். ஸோ தேவையான பொருள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியாச்சு. அடுத்து செய்முறை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? கீரையை க்ளீன் பண்ணி ஆஞ்சு வச்சுக்கணும், கட் பண்ணி வச்சுக்கணும். க்ளீன் பண்ணி ஆமாம், கட் பண்ணி வச்சுக்கணும்னா என்ன? ஆஞ்சு வச்சுக்கணும், கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஆஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா மீன் சொல்லுவாங்க ஆயிரதன். கரெக்டா? கரெக்டா. ஸோ ஓகே. இருந்தாலும் நீங்கள் சொன்னது பரவாயில்ல. கீரையை அலசி அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே. பாலக்கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கணும். ஓகே. கட் பண்ணி போட்டுருக்கோம். உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பாயில் பண்ணணும். ஸோ அதனால் பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எடுத்து போட்டுடணும். இது கடலைப்பருப்பு 1 hour சோக் பண்ணி வச்சிருக்கோம். கடலைப்பருப்புன்னு தெரியுது. நான் என்ன கேட்குறேன்னா, கீரையை நம்ம வாஷ் பண்ணி இப்படி கட் பண்ணி வச்சிடுறோம். இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்காதது தோல் சீவி இதுல கட் பண்ணி இதுல போட்டு. ஏன்னா இப்போ நம்ம அதை பாயில் பண்ண போறோம். எல்லா இன்கிரிடியன்ட்டும் போட்டு. ஆமா. ஓ, அதனாலயா? ஓகே. இது கடலைப்பருப்பு 1 hour சோக் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. 1 hour சோக் பண்ணி வச்சிட்டு இப்போ அதை மிக்ஸ் பண்ணனும் இதுல. ஓகே. வாட்டர் இல்லாம. சோ அதாவது ஊற வச்ச கடலைப்பருப்பு எடுத்து அதுல ஆட் பண்ணனும். அப்புறம் பீஸ்
பட்டாணி ஆட் இது ஊற வைக்கணுமா அப்படியே பச்சை இல்ல அப்படியே பச்சையாவே போடணும். அப்புறம் வந்து கிரீன் சில்லிஸ். ஓகே. கிரீன் சில்லி வந்து ஒரு 2. சோ பச்சை மிளகாய் வந்து நறுக்கி அதுல ஆட் பண்ணனும். பூண்டு வந்து ஒரு 4 பல்லு. அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு. இது எல்லாமே நம்ம பாயில் பண்ணி ஏதாவது பண்ண போறோமா? பாயில் பண்ண போறோம். பாயில் பண்ணி ஆமா ஒரு குக்கர்ல வச்சு ஒரு விசில் கொடுக்கணும். 1 or 2 விசில்ஸ் கொடுத்துக்கலாம். பாயில் பண்ணி அடுத்து என்ன பண்ண போறோம்? அரைக்க போறோமா? ஆமா அரைக்க. சோ அதனால நம்ம வந்து எல்லாமே ராவா போட்டாலே பொடியா நறுக்கி போடணும்னு அவசியம் இல்ல. அதனால தான் பூண்டு பச்சை மிளகாய் அப்படியே போடணும். ஆனா வாட்டர் இல்லாம போடணும். கடலை பருப்பு ஊற வச்சிருக்கோம் இல்லையா? அது வந்து வாட்டர் இல்லாம போடணும். ஏன்னா வாட்டரோட போட்டா ரொம்ப லிக்விடா ஆயிடும் அது. ஆமா நம்ம தான் பாயில் பண்ண போறோம். பாயில் பண்ணாலும் வாட்டர் இல்லாம ட்ரை பண்ணி பாயில் பண்ணணும். பாயில் பண்றது நம்ம தண்ணி ஊத்தி தான பாயில் பண்ணுவோம். கிடையாது, இது அப்படியே பண்ணிடலாம். ஏன்னா இது சோக் பண்ணிட்டோம், கடலை பருப்பு சோக் பண்ணியாச்சு. சரி. சோ அதை வந்து தண்ணி இல்லாம ட்ரைன் பண்ணி போட்டாச்சு. பாக்கி எல்லாமே பச்சையா சேர்த்திருக்கோம். சரி. அப்படியே இதை வந்து பாயில் பண்ண போறோம். பாயில்னா அப்படி குக்கருக்குள்ள இறக்கி தண்ணி இல்லாம ஜஸ்ட் 2 விசில்ஸ் அவ்வளவுதான். சோ அதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போறோம் அதான் இல்லையா? சரி ஓகே. அப்ப நீங்க என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்கன்றது மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. பாலக்கீரை, உருளைக்கிழங்கு கட் பண்ணி தோல் சீவி சின்ன சின்ன பீஸா போட்டுருக்கோம். பட்டாணி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு அவ்வளவுதானே. நல்லா பாத்துங்க. வெங்காயங்கள் அதெல்லாம் போடணுமா? இல்ல அது அப்புறமா அதெல்லாம் அப்புறம் ஆட் பண்றதுதான். சோ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம். தண்ணி ஒரு சொட்டும் இருக்கக்கூடாது. அதனால நம்ம வந்து நல்லா புழிஞ்சிட்டு போட்டுருக்கோம். சோ இதை வந்து ஸ்டீம் பண்ணி அதை எடுத்து வந்து இங்க வச்சிடலாம். பெரிய ஃபிளாஷ்பேக் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்ச இந்த கண்டென்ட். ஸோ நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு. ஏன் நம்ம வந்து பாயில் பண்ணக்கூடாதுன்றீங்க? அதை குழஞ்சிரும் இல்லையா? அதுக்கப்புறம் அது கட்லெட் மாதிரி பதத்துக்கு தட்ட வராது. சோ அதனால ட்ரையா இருக்கிறது பெஸ்ட். எப்படி நம்ம மிக்ஸில போட்டு அரைக்க போறோம்னு சொல்லிட்டீங்க நீங்க. ஆமா. அப்ப அது குழஞ்சி தான இருக்கும். ரொம்ப குழையும் இல்லையா? மிக்ஸில வந்து ரொம்ப இருந்தா வராது உங்களுக்கு. ஓகே. பேஸ்ட் மாதிரி ஆயிட கூடாதுன்றதுக்காக ஸ்டீம் பண்ணி எடுத்தா ஹார்டா இருக்கும். சரி ஓகேங்க. அதை எடுத்து அதை என்ன பண்றோம் அடுத்து? இதுல வந்து பாக்கி இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கணும். ஆனியன் பொடியா நறுக்குன வெங்காயம். ஆமா. வீட்ல எவ்வளவு நேரம் சமைப்பீங்க ஒரு சமையலும்? நான் 1 ஹவர்ல காலையிலயும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே முடிச்சிடுவேன். 1 ஹவர்லயேவா? ஆமா. ஏன் அதுக்கப்புறம் மதியானம் வீட்ல தானே இருக்க போறீங்க? பொறுமையா சமைக்கலாமா? மதியானம் பொறுமையா சமைக்கலாம். பட் ஆனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரமா 7:30க்கு ஆபீஸ் போகணும்ன்றதுனால ரெண்டுமே 1 ஹவர்ல குக் ஆயிடும் எங்க வீட்ல. சோ ஃபர்ஸ்ட் அவர் மாட்டி விட்டுறீங்க. நீங்க லஞ்ச் எடுத்துட்டு தான் போணும். என்ன டிஷ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? அவர் வந்து ஆக்சுவலா ரைஸ் எடுக்க மாட்டாங்க. சோ ரைஸ் இல்லாம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சமைச்சு கொடுப்பேன் அவருக்கு. அப்போ வேலை மிச்சம். 4 கேரட் வேக வச்சு கொடுத்தா அவர் கிளம்பி எடுத்து போயினே இருக்க போறாரு. அதானே? இதை நீங்க வந்து 1 ஹவரா செய்றீங்கன்னு ஒரு பேர் நான் கூட ஏதோ வெயிட்டா செய்ய போறீங்க அப்படின்னு நினைச்சேன். சரி, இல்லத்தரசிகள் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ நிறைய வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஹோட்டல்ஸ் நிறைய திறக்க கணவனை வற்புறுத்தி அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளில கூட்டு போயிட்டு இருக்காங்க. அது எப்படி, அது எந்த மாதிரியான ஒரு இதுல போகுது இல்லைங்க? அந்த மாதிரி சாப்பிடலாமா வேணாமா? இல்ல, அது ஆக்சுவலா வந்து ஹோட்டல்ல போய் ரொம்ப சாப்பிடுறது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. ஏன்னா மாஸ் குக்கிங் நிறைய சேர்த்து பண்ணும்போது அந்த கிளீன்லினஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கும், கிளீனான வெசல்ஸ் இருக்குமா எப்படின்றது தெரியாது. ஸோ அவாய்ட் பண்றது பெட்டர். பட் நிறைய ஹோட்டல்ஸ் வர நமக்கு இந்த இது அந்த இது இந்த காரம் அந்த சாரம்னு எல்லாம் வந்துட்டு இருக்கா, நமக்கு நாக்கு ஊற வச்சிடும். ஸோ என்னைக்கோ ஒரு வாட்டி மந்த்லி ஒன்ஸ் போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. போகலாம். ஸோ நல்லது இல்லைன்றீங்க? ஆமா. ஓகே. நீங்க அந்த மாதிரிலாம் போய் டார்ச்சர் பண்றீங்களா? இல்ல, நாங்களும் போவோம் இதே மாதிரி தான். மந்த்லி ஒன்ஸ் போவீங்க. அப்படி போயுமா அந்த மனுஷனுக்கு கேரட் மட்டும் வேக வச்சு தரீங்க? ஏங்க அவருக்கும் சாப்பிடணும்னு ஆசை இருக்காது. அவர் எல்லாம் சாப்பிடுவாங்க. என்ன டிஷ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? நாங்க வெஜிடேரியன் ஆக்சுவலா. சோ அதனால வெஜிடேரியனா என்ன வெஜ் போட்டு பண்ணி கொடுத்தாலும் அவருக்கு பிடிக்கும். ஓகே. அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா? ஆமா. வெரி குட். சோ லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? எதுக்கு இப்ப அரேஞ்ச் மேரேஜ்? இல்லங்க, லவ் மேரேஜ்னா புருஷன் சில நேரத்துல பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு சமைக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்ல, இது வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. என்னோட மதர் இன்லாவும் என் கூட இருக்கிறதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நீங்க தான் சமைச்சாகணும். நானே இல்லனா மதர் இன்லா பண்ணுவாங்க. ஓ, ரெண்டு பேர்ல யார் சமைக்கிறது நல்லா இருக்கு உங்க வீட்டுக்கு வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி ஏடா கூட மாமியார் பாப்பாங்க. சொல்லுங்க. இல்ல, நான் எங்க மாமியார் சமைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, இன்னைக்கு எஸ்கேப் டா நம்ம அப்படின்றாங்க. சோ ஆல்மோஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறம் பன்னீர் துருவி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை கொஞ்சம் ஆட் பண்ணனும் அதுல. ஓகே. பன்னீர் கிரேட் பண்ணி வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடியா இருக்கு. பட் இது வந்து ஃபுல்லா போடாம இதுல பாதியே ஆட் பண்ணிக்கணும் அதுல. ஏன் பாதி? கிரைண்ட் பண்ணும்போது சரியா சேர்ந்து வரும், அது தட்டையா பண்றதுக்கு கட்லெட். சோ அதுக்காக. அப்புறம் வந்து காரப்பொடி. என்னென்ன பொடி? மிளகாய் பொடி. காரப்பொடி. மிளகாய் பொடி ஆட் பண்றோம். ஆமா. கரம் மசாலா கொஞ்சம். ஓகே.
அப்புறம் இந்த சாட் மசாலா ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, ஆப்பிள் கட் பண்ணிட்டு அது மேல போட்டு சாப்பிட்டா அது டேஸ்டியா இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும். இது உப்பு கொஞ்சம் இதுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணணும். சரி, எனக்கு ஒரு டவுட். நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சிருக்கோம். இது எல்லாமே வேக வச்சிருக்கோம். அதை நம்ம போட்டு அப்புறம் வேக வச்சிருக்கோம். உப்பு எல்லாம் அதுல போட வேணாமா? வேக இது அவசியம் இல்லை. அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு இதை மிக்ஸில போட்டு ஜஸ்ட் ஒரு 2 சுத்து அந்த கிறுக் பண்ணிட்டு அதை எடுத்து வந்து இங்க வச்சுக்க போறோம். ஓகே, நாங்க கிறுக் பண்ணிட்டு வரோம். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அரைச்சதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. அதை அரைச்சி எடுத்து வந்து இங்க வச்சாச்சு. இந்த வடைக்கு நம்ம அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி குறகுறன்னு அரைச்சா மட்டும் போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆமா, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஜஸ்ட் பிரெட் கிரம்ஸ் இருக்குல்ல, ஆமா, அந்த பிரெட் கிரம்ஸையும் இந்த கார்ன் ஃப்ளவர் வந்து தண்ணி ஊத்தி லிக்விடா பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, குழைச்சு வச்சிருக்கோம். ஓகே, சோ இதுல இப்போ நம்ம ரெடி பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல வந்து கட்லெட் மாதிரி போட போறோம். கட்லெட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அந்த டோல வந்து பாத்தீங்கன்னா கட்லெட் மாதிரி தட்டி ரெடி பண்ணி அந்த பிரெட் கிரம்ஸ் இந்த மைதால ஃபர்ஸ்ட் போட்டுட்டு பிரெட் கிரம்ஸ்ல தோச்சு எடுத்து வைக்க போறோம். மைதா இல்ல, இது கார்ன் ஃப்ளவர் தான். ஆமா. சோ கார்ன் ஃப்ளவர்ல தண்ணி ஊத்தி அதை குழைச்சு பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த தரட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அது இதுல போட்டு எடுத்து திருப்பி பிரெட் கிரம்ஸ்ல இப்படி போட்டு எடுத்து இங்க வச்சிரணும். சோ இந்த மாதிரி ஒண்ணா பண்ணி வச்சிட்டு அடுத்து நம்ம ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலா வந்து இத ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வச்சிருந்தா நல்லா செட் ஆகும். அதர்வைஸ் ஃபாஸ்டாவும் பண்ணனும்னாலும் பண்ணலாம், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நல்லா இருக்கும். பட் இன்னும் கிறிஸ்பியா வரணும் அப்படினா ஒரு 20 மினிட்ஸ் வைக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல. ஓகே. அப்படி இல்லனா அப்படியே போடலாம். ஒண்ணும் பிரச்சனை பட் பரவாயில்லை, நமக்கு பிரச்சனை இல்ல. நம்ம டைம் இருக்கு. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அதை நம்ம வந்து திருப்பி ஆயில்ல போட்டு இப்போ எடுத்து வைக்கிறது மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஓகே. உங்க பொழுதுபோக்குல என்ன மேடம்? நான் வந்து பெயிண்டிங்ஸ் பண்ணுவேன். சும்மா நானும் என்னோட ஃப்ரெண்டுமா சேர்ந்து பெயிண்டிங் கிளாसेस எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம், பண்றோம். பெயிண்டிங் என்ன மாதிரி பெயிண்டிங்? சும்மா இருக்கிற ஒரு கிறுக்கி விட்டு பைசா பண்ணுவாங்க. அதுவும் பண்ணலாம். அதுவும் பண்ணுவீங்க. சம்பாதிக்கிறதுக்கு என்னவோ அதை பண்ணிடுறீங்க பெயிண்டிங் மூலமா. இந்த ஒருத்தங்களை பார்த்த உடனே கண்ணில் மூடிட்டு அப்படியே வரைவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க நீங்க? இல்ல, அந்த அளவுக்கு இன்னும் தெரியல. இன்னும் தெரியல. நான் கிளாஸ் மட்டும் எடுக்கிறீங்க நீங்க. வெரி குட். கிட்டத்தட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து இங்க வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? இத நம்ம இப்போ கடாயில வந்து எண்ணெய் வச்சு ஹீட் ஆன உடனே போட்டு எடுக்கணும். என்ன வச்சு? ஆயில் வச்சு நம்ம நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அதை அப்படி போட்டு கட்லெட் எப்படி வறுத்து எடுப்போங்களோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இங்க வச்சிர போறோம். சூப்பருங்க, செம்மையா இருக்குது. இது செய்யறதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி டிப்ஸ் சொல்றீங்க? ஹெல்த் டிப்ஸ் கேக்குறீங்களா? தெரியுமா சொல்லுங்க. ஹெல்த் டிப் கேக்குறீங்களா இல்ல என்ன மாதிரி? இல்ல, என்னென்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் அதில நாங்க செலக்ட் பண்றோம். ஹெல்த் டிப்ஸ் அடுத்து சமையல் டிப்ஸ், நீங்க இல்ல பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி. ஓ, அது எல்லாமே நீங்க கரைச்சு குடிச்சிருக்கீங்க. கரைச்சு எல்லாம் குடிக்கலங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடலாம். ஒரு பியூட்டி டிப்ஸ் ஒன்னு, ஹெல்த் டிப்ஸ் ஒன்னு, சமையல் டிப்ஸ் ஒன்னு. சமையல் வந்து எண்ணெயை வந்து கன்சியூம் பண்றது கம்மியா பண்ணணும். அது ஊத்துறது கம்மியா ஊத்துனா கன்சியூம் அப்படி கிடையாது. நம்ம உள்ள இன்டேக் வந்து கம்மியா எண்ணெய் வந்து ஜாஸ்தி. சமையல் டிப்ஸா? உடம்பு ஹெல்த் டிப்ஸ். ஓகே, ஹெல்த் டிப் அவங்க சொல்லிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் அதிகமா எடுத்துக்காம, அதாவது நிறைய சேர்த்து சமைக்காம கொஞ்சமா சேர்த்து சமைங்க. அப்பதான் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் எண்ணெயோட உள்ள சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. செம்ம டிப்ஸ். அடுத்து வாங்க, ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க. நீங்க தான் பயங்கரமா டிப்ஸ் சொல்லுவீங்களா, கரெக்ட் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. வேற ஏதாவது வேற என்ன டிப்ஸ் வேணும் சொல்லுங்க. பியூட்டி டிப்ஸ் சொல்லுங்க. அழகா இருக்கிறது எப்படி? அழகா இருக்கிறது. ஆமா, மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு யோகா கிளாஸ் தான் போன பொழுது நான் சொல்லுங்க. இந்த மாதிரி கடலை மாவுல நம்ம போட்டு ஃபேஸ்ல போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரியா? ஆமா, நீங்க சொன்னதே இப்ப நான் சொல்லிட்டா எப்படி நல்லாவா இருக்கும்? சரிங்க, இவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு கதையை வந்து இப்ப செய்ய சொல்றோம். அதாவது பாத்தீங்கன்னா, எண்ணெயில போட்டு இதை பொரிச்சு எடுக்க போறோம். டிஸ்பிளேல வைங்க, எங்க மக்கள் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. சரியா? ஓகே.
ஸோ செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட கட்லெட் அப்படின்னு நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹராபரா கபாப். இந்த கபாப் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு எப்பவுமே நம்ம வெளியில் போய் நம்ம வந்து இது சாப்பிடு அது சாப்பிடுன்னு திணிக்காம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க கேட்பாங்க, அம்மா அன்னைக்கு ஒன்று செஞ்சீங்க அந்த மாதிரி செய்யுங்க, க்ரீனாக ஒன்று சமைச்சிங்க அந்த மாதிரி சமைங்கன்னு சொல்லி குழந்தைங்க உங்களை ஒரு பெரிய ஷெஃப் ஆகிடுவாங்க. நீங்களும் வித்தியாசமாக சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக சமைக்கணும்னு நினச்சா இல்லைங்க எப்பவும் போல் நான் வடை பஜ்ஜியே செஞ்சு கொடுத்துறேங்க என் குழந்தைக்கு அப்படின்னா வேலை மிச்சம். ரைட். ஸோ இது இல்லாமல் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆக்சுவலாக ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சா, அதில் வந்து கண்டினியூஸாக ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. நம்ம முன்னாடி போக மூவ் பண்ண முடியாத இருக்கும்போது கூட பின்னாடி இருக்கிறவங்க வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தால் நம்மளால எப்படி டிரைவ் பண்ண முடியும்? ஸோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எப்போ வேணுமோ எப்போ ரிக்வயர்டோ அப்போ மட்டும் ஹார்ன் அடித்தா நல்லது. ஸோ முன்னாடி என்னதான் க்ரௌட் இருக்கு அப்படின்னு சில பேருக்கு வந்து தெரிஞ்சாலும் ஹார்ன் அடிப்பாங்க. சும்மாவே அவங்க தான் ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க, அப்போ அடிச்சுட்டே இருப்பாங்க. சும்மாலாம் ஹார்ன் அடிக்கிறது, ஹார்னை வந்து அறுத்து விட்டுருவோம், புரியுதா? அந்த மாதிரிலாம் பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹார்ன் எப்போ அடிக்கணுமோ அப்போ மட்டும் அடிங்க, தேவையில்லாத நேரத்தில் அடிக்காதீங்க. முன்னாடி ஒரு 5-6 வண்டி இருந்ததுன்னா எப்படி மேலே எகிரியா போக முடியும்? பின்னாடி தானே போக முடியும். ஸோ கண்ணு முன்னாடி நமக்கு தெரியுதுல என்ன நடக்குதுன்னு. அதனால் ஹார்ன் அதிகமாக வச்சு டார்ச்சர் பண்ணாதீங்க, இரிட்டேட் பண்ணாதீங்க மற்ற பப்ளிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மையாக சொல்லியிருக்கீங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பறக்க பறக்க ஒரு அரப டிஷ் செஞ்சுருக்கீங்க நீங்கள். அரபு இல்லைங்க, ஹராபரா கபாப். இந்த கபாப் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நன்றிகளும் உங்களுக்கு. எங்களுக்காக ஸ்டைல் ஒன் வழங்கும் இந்த கிஃப்ட் வச்சு ஓகே என்ஜாய் பண்ணுங்க. இந்த டிஷ் செய்யறது எப்படின்னு ரீகேப் சொல்லுவாங்க, கேளுங்க. பாலக்கீரையை கட் பண்ணி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். அந்த கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு கீரையோட போட்டுட்டு பூண்டு ஒரு 3-4 பல்லு போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, இதை மட்டும் போட்டு குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணதை பவுலில் எடுத்து வச்சு அது கூட வந்து கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி பிரெட் கிரம்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆனியன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணதை அதில் போட்டு ஆட் பண்ணணும். பன்னீர் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரையும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கரம் மசாலா பொடி, காரப்பொடி, கொஞ்சம் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு, இதை எல்லாத்தையும் கலந்து மிக்சியில் அடிச்சுட்டு அதை எடுத்து தட்டையாக தட்டுறதுக்கு கார்ன்ஃப்ளவரில் தண்ணி ஊற்றி திக் பேட்டராக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதில் டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் வந்து முக்கி எடுத்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஹராபரா கபாப் இஸ் ரெடி. எங்க வீட்டு சமையல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க 9840042025. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த செக்மெண்ட் சமையல்.com. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நேயர்கள் நேராக வந்து சமைக்க முடியல அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸை வந்து அவங்க வாட்ஸ்அப் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் அனுப்புவாங்க. ஸோ அந்த ரெசிபீஸை தான் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண இங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரெசிபி வந்திருக்கு. அந்த ரெசிபி நேம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பால்ஸ். இந்த பொட்டேட்டோ பால்ஸ் இந்த ரெசிபியை வந்து கல்பனா ஃப்ரம் வெள்ளச்சேரியிலேருந்து அமைச்சிருக்காங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். வேக வச்சு துருவி வச்ச potatoes, chili powder, garlic ginger paste, mayonnaise, oil, lime juice, coriander powder, onions, breadcrumbs, salt, maida, chili flakes, curd. Ingredients பார்த்தாச்சு. ஸோ இந்த பால்ஸ் செய்யறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் பொட்டேட்டோஸ் இருக்கு இல்லையா, நம்ம நல்லா பாயில் பண்ணி கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். பாயில் பண்ணி துருவி வச்ச பொட்டேட்டோஸை நான் 1 கப் எடுத்துக்கிறேன். இந்த பொட்டேட்டோஸில் இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போது 1 கப் ஃபுல் பொட்டேட்டோஸ்க்கு 1/4 கப் பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கலாம்.
இன்கேஸ் உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா அந்த பிரெட் இருக்கு இல்லையா அதை வாங்கி நல்லா தூள் பண்ணி அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், உங்கள் ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கோரியாண்டர் பவுடர் இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். சால்ட் தேவையான அளவு. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பிகாஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா பெட்டர். நெக்ஸ்ட் டைம் வந்து ஈஸியாக சமைச்சிடலாம். கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். லைம் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் பாயில் பண்ணி கிரேட் பண்ணி வச்ச பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் ஆனியன்ஸ் ஆட் பண்ணோம். பிரெட் க்ரம்ஸ் 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கோம். தென் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சால்ட், கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், லெமன் ஜூஸ் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோ மாதிரி, அதாவது அந்த சப்பாத்திக்கெலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சு இப்போ நம்ம பால்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ இப்போது இது நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம். மீன்வைல் இப்போது கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். பிகாஸ் இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு தேவையான டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இந்த டோ பண்ணி வச்சிட்டோம். சைடில் பேனில் ஆயில் போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் இதில் மைதா மாவு. மைதா மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம். இந்த மைதா மாவு எதுக்குன்னா இந்த பால்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை நல்லா டிப் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ மைதா மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டோ பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு மைதா மாவை நல்லா கரைச்சி வச்சாச்சு. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் லைட்டாக சால்ட் கூட ஆட் பண்ணலாம் நம்ம. இதில் சால்ட், பிரெட் க்ரம்ஸ் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். யூஸ்வலாக நம்ம டீப் ஃப்ரை எப்படி பண்ணுவோம், பால்ஸ் பண்ணிவிட்டு இதை மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தால் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். வெளிச்சர்லேருந்து கல்பனா அமைச்ச இந்த பொட்டேட்டோ பால்ஸை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இது கோல்டன் ப்ரௌனில் நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டூத் பிக் இருக்கு இல்லையா, அதை இன்சர்ட் பண்ணிங்கன்னா பொட்டேட்டோ லாலிபாப்ஸ்ன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு தரலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியை வந்து ஈவினிங் டைமில் நீங்கள் கிட்ஸ்க்காக ட்ரை பண்ணி கொடுங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் வரும்போது ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். until then it's bye from ரேஷ்மா. பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்ற ரீகேப்பை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுலில் பாயில் பண்ணி துருவி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸ் 1 கப் எடுத்துக்கோங்க. தென் பிரெட் க்ரம்ஸ் 1/4 கப் போட்டுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆனியன் போட்டுக்கோங்க. கொரியாண்டர் பவுடர், கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், லெமன் ஜூஸ், சால்ட் போட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து அதில் 1/2 கப் மைதா மாவில் வாட்டர் ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்து பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் சால்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த டோவில் நல்லா பால்ஸ் பண்ணிவிட்டு மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி எடுத்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் டேஸ்டியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. எல்லாருக்கும் வணக்கம். ஷெஃப் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்காங்க அக்வா கிரீன்ல மக்கள் எல்லாருமே? ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. நீங்க உங்களுக்கு மட்டும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்து செம்மையா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்களா, இல்ல இங்க கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்க்குலாம் சமைச்சு கொடுத்துட்டு அவங்க என்ன ரிசல்ட் சொல்றாங்கன்னு பார்த்து சமைப்பீங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்டாஃபுக்கு கொடுத்து தான் சார் நம்ம அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஓகே. அவங்க வந்து நீங்க ஒரு ஷெஃப் அப்படின்றதுனால ஏதாவது சொன்னா தப்பா நினைச்சு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முகம் சுழிக்காம நல்லா இருக்கு ஷெஃப் அப்படின்றாங்க இல்லையா? சாப்பாடு விஷயம் மட்டும் அந்த மாதிரி யாரும் சொல்லவே மாட்டாங்க. சொல்லவே மாட்டாங்க. நமக்கு வீட்டில் தெரிஞ்சவங்க நம்ம வீட்டில் சமைக்கும் போது கூட நம்ம தெரிஞ்சிடும். வீட்டில் அம்மா ஏதாவது ரெடி பண்ணும்போது நம்ம அம்மா இது சரியில்லைமா அப்படின்னு நம்ம அப்பயே சொல்லிடுவோம் பார்த்தீங்களா. அதே தான் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் எப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்பயே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு கீழே இருக்கவங்க தானே, வேலை செய்கிறவங்க தானே. ஸோ அவங்க சாப்பிட்டு பார்த்து ஷெஃப் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டேய் நான் சமைச்சதே நல்லா இல்லைன்னு சொல்கிறா கொட்டுவோம் போடா அப்படின்வீங்களா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து திங்க் பண்ணுவீங்க? நம்ம கொடுத்த ஃபுட்டு வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணுறது எல்லாமே ரீஜன் ஃபுட்டு தான். ஸோ அதில் வந்து நம்ம என்ன டேஸ்ட் இதில் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதில் நம்ம ஏதோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம். இப்போ மிளகுத்தூள் ஆட் பண்ணா சார் ரொம்ப மிளகுத்தூள் ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. ஸோ புளி ஆட் பண்ணிட்டீங்க, புளி ரொம்ப புளிப்பு அதிகமாக இருந்தது, இல்லை புளி வேகலை, அந்த மாதிரி விஷயம் தான் சொல்லுவாங்க. நல்லா இல்லைன்னு சொல்றது வந்து நல்லாவே இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதனால வந்துட்டு கொஞ்சம் நீங்க வந்து தூக்கலா போட்டீங்க, கொஞ்சம் நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கரெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. நீங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு மக்களுக்கு வந்து அதே பண்ணி கொடுத்துருவீங்க. ரைட். இன்னைக்கு எங்க மக்களுக்கு என்ன நீங்க செய்ய போறீங்க? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தஞ்சாவூர் இறால் புளி குழம்பு நம்ம ரெடி பண்ண போறோம். தஞ்சாவூர் இறால் புளி குழம்பு. இறால் புளி குழம்பு. புளிக்குழம்பு மீன் குழம்புக்கு வந்து புளி போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதே டைப்ல இருக்குமா? அதே மாதிரி தான். பட் ஆனால் நம்ம அதுக்குண்டான மசாலாஸ் வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். கொஞ்சம் சேஞ்சஸ். தஞ்சாவூர் போய் வாங்கிட்டு வரணும் எல்லாமே? இல்லை, நாம யூஸ் பண்ணுற நார்மல் மசாலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் அது எப்போ போடணும் அப்படின்னு போட்டால் மட்டும்தான் தஞ்சாவூர் புளி குழம்பு ரெடி ஆகும் இல்லையா? அப்படின்னு. ஸோ அது எப்படி அப்படின்றத நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம ஷெஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கான இன்க்ரீடியன்ஸ் சொல்லுவார். பார்க்கலாம். எண்ணெய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நறுக்கியது, பச்சை மிளகாய் கீறியது, குண்டு மிளகாய், தக்காளி நறுக்கியது, லெமன் ஜூஸ், இறால், சில்லி பவுடர், பூண்டு உரிச்சது, உளுத்தம்பருப்பு, கடுகு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, தனியாத்தூள். ஸோ தேவையான பொருளை நீங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போல்லாம் வந்து அட்வான்ஸாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நோட் பண்ணிட்டு இருக்கிறது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க, நான் வந்து யூடியூப்பில் பார்த்துடுறேன் உங்கள் ஷோ அப்படின்லாம் சொல்கிறாங்க ரீகேப்புக்கு. ஸோ நீங்கள் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் ஃபேமஸ் அப்படின்னு நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும். ஒரு ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 விஷயங்கள் செம்ம ஃபேமஸாக இருக்கும். அதில் ஒரு பெஸ்ட்டாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து எப்பவும் போல் வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் சமைக்கிறோம். சாம்பார், மீன் குழம்பு இந்த மாதிரி சமைக்கிறோமே தவிர ஒரு ஊரோட ஸ்பெஷல் எடுத்து நம்ம சமைச்சோன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடும்போது நம்ம வீட்டில் பார்த்தியா பயங்கரமாக சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கெத்தாக ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்குலாம் நீங்கள் செஞ்சதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாருன்னா அவர் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து டிவி பார்த்துக்கிட்டு சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விடாமல் அதை சமைச்சு வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுங்க. ஓகே. ஸோ ஷெஃப், இன்னைக்கு தஞ்சாவூர் டிஷ் பண்ணுறோம்ல, என்ன காரணம் இன்னைக்கு வந்து மக்களுக்கு தஞ்சாவூர் பேஸ் பண்ணி கொடுக்குறீங்க? அப்படிலாம் இல்லை, நிறைய இருக்கு, அதனால ஒன்னொன்னா போலான்ட்டா. ஸோ எல்லா ரீஜன்லேயும் வந்து எல்லாமே ஒரு நல்ல ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் இருக்கு. ஸோ நான் வந்து கொஞ்சம் ரீஜனாக கொஞ்சம் நம்மளோட ஷோக்கு தகுந்த மாதிரி நம்ம அக்வா கிரீன் ஹோட்டலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல நியூ டிஷ்ஷஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி எடுக்கிறது அந்த தஞ்சாவூர் இறால் புளி குழம்பு. அதனால தான் இந்த செக்மெண்டோட பேரு ஷெஃப் சாய்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுது அதை நீங்க சமைச்சு மக்களுக்கு கட்டுங்க. ஓகேவா? அப்படிதான். ஸோ இன்னைக்கு வந்து தஞ்சாவூர் இறால் புளி குழம்பு. ஓகே. ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த செய்முறை தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ண போறோம். ஆயில் ஆட் பண்ண போறோம். தஞ்சாவூருக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆயில் ஏதாவது இருக்கா? இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அதே ஆயில். ஆமாம்.
ஸோ தேவையான அளவு நம்ம அதில் இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்து அப்படின்னா நம்ம வந்து பூண்டு குழம்பும் போது இந்த புளி குழம்பு புளி ஒரு தண்ணி ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த ரைஸ் கூட நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு எத்தனை தாளிக்கிறோம். ஆமாம் சார், சிறிதளவு கடுகு. சிறிதளவு கடுகு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம நைட்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கடுகு பார்த்திங்கன்னா நல்லா இதில் ஆயிலில் ஃப்ரை ஆகணும். கடுகும் உளுத்தம்பருப்பும் அதுதான் ப்ரௌன் கலர் ஆகணும், வெடிக்கணும், கருப்பாகணும் அப்படின்னு தான் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இது வந்து கடுகு வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா ஆயிலில் போடணும், நல்லா பொரியணும். பார்த்தாவே தெரியும் அந்த பொரியணும். அல்ல அப்படின்னு நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணி விட்ருவோம். ஆமாம் சார், அதனால் நல்லா பொரிஞ்சு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிட்டு அடுத்து வந்து வெங்காயம் ஓகே, நறுக்கி வெங்காயத்தை பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இது நல்லா நம்ம வதக்குறோம். தஞ்சாவூர் இறால் புளிக்குழம்பு. இறாலுக்கு பதிலாக வேறு என்ன ஆட் பண்ணலாம்? ஸோ இறாலுக்கு பதிலாக நம்ம சீ ஃபுட்ஸ் வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சார். நம்ம கருவாடு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் டேஸ்ட்டை வந்து புளிக்குழம்பு. நம்ம புளியோடு இருக்கும்போது சீ ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கடம்பா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த முள் இல்லாத மீனாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஆமாம் சார், பிசைஞ்சு நல்லா சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சார். நல்லா கடமா எறா. ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இது கூட குண்டு மிளகாய், காஞ்ச மிளகாய் குண்டு நம்ம பண்ணுறோம். இது கூட நம்ம கருவேப்பிலை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக உரித்து வச்சுருக்கிற பூண்டு தோல் எடுத்து சீவி வச்சுருக்கேன். முழு பூண்டு நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இதான் அரைக்கீரைக்கு போகிறோமா நம்ம? இல்லை, நம்ம எதுவும் மசாலா எதுவும் கிரேவி எல்லாம் வந்து அப்படியே ரெடி பண்ண போகிறோம். ஓகே. ஏன்னா பொதுவாக அரைச்சிலாம் ஆட் பண்ணுவாங்க. ஆமாம் சார். ஸோ நம்ம புளிக்குழம்புல வந்து அரைச்சி நம்ம கரம் மசாலா போட்டு அந்த மாதிரி எதுவும் மசாலா ரெடி பண்ணி பண்ண தேவையில்ல. நம்ம இதே வந்து நம்ம இருக்கிற நம்ம இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணாவே பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஆனியன் வதங்கி நல்லா பூண்டு ஓரளவுக்கு நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஆமாம் சார், 2 ஸ்பூன் ஆட் பண்ணல. ஆமாம் சார். ஸோ இது கூட பார்த்திங்க அப்படின்னா பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஃப்ரை ஆகணும். பூண்டும் முழுசாக போடுறோம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவரிங் வரும் சார். இதில் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதனுடைய வாசனைகள் நல்லா போகிற வரல நம்ம வந்து நல்லா சில பேர் வந்து சாப்பிட்டு எல்லாம் நிறைய வேணாங்க, செம்ம காட்டாக இருக்கும். சாப்பிடும்போது பார்த்தா ஃபுல்லாக கார்லிக்கோட ஃப்ளேவராக தான் இருக்கும், பூண்டு ஃப்ளேவராக தான் இருக்கும். நான் வேணா ரெடியூஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட சொல்லிக்கலாம்ல. அந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் கூட நம்ம பூண்டு மட்டும் போட்டுக்கலாம். வெங்காயம் நம்ம நிறைய போட்டுக்கலாம். வெங்காயம் டாமினேட் பண்ணிட்டோன்னா அது தெரியாது. ஆமாம் சார். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள். ஸோ பூண்டுக்குள்ள ஓரளவுக்கு ஸ்பைசி இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காரசாரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் தனியாத்தூள். ஸோ இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக ஸ்லோ ஃபயரில் வச்சு நம்ம மசாலா ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கணும். ஸோ அது கூட வந்து நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நல்லா தக்காளி போட்டதுக்கப்புறம் ஒரு கிரேவி அளவுக்கு நல்லா குக் ஆகும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிறிதளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். அதாவது இந்த தக்காளி இந்த மசாலாலாம் வேகிறது வந்த அளவுக்கு. பட் இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துப்போம். ஆமாம், இதுக்கப்புறம் நம்ம மசாலா இன்னும் புளி போட வேண்டியது இருக்குது. ஸோ அது இன்னும் வாட்டரிங் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதோடு சேர்த்தும் போது நம்ம அதனால் இப்போ வந்து வெறும் இந்த இது வதங்கிறதுக்காக மட்டும் லைட்டாக உப்பு போட்டால் போதும். ஆமாம் சார். சரி, புளி ஏதாவது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்? ஆமாம் சார், அந்த மாதிரி தான் இருக்கா? ஜஸ்ட் ஒரு 15 or 10 minutes வந்து நம்ம புளியை
ஊற வச்சு நம்ம ரெடி பண்ணும்போதே புளி ஊற வச்சு நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அதுவும் நம்ம எடுத்து கரைச்சி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு செய்கிற மாதிரியே தான் இல்லை? மீன் குழம்பு செய்கிற மாதிரி தான். ஆனால் மீன் குழம்பு வந்து நம்ம அந்த இன்னும் நமக்கு நல்லா தக்காளிலாம் பேஸ்ட் பண்ணி ஊற்றுவோம். இல்லைனா வந்து நம்ம ஒவ்வொரு மசாலா இருக்குது நமக்கு. வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வச்சு நம்ம அரைச்சி நம்ம இது பண்ணுவோம். ஸோ நம்ம இறால் போது நமக்கு அந்த ஸ்டைல் இல்லாமல் நம்ம தக்காளி நறுக்கி போட்டு நம்ம பண்ணுவோம். நறுக்கி போட்டு பண்ணுவோம். ஆமாம் அது சில பேர் தக்காளியே புழிஞ்சி கறி போட்டுருவாங்க. ஆமாம் அது ஸோ ரசத்துக்கு போடுற மாதிரி வந்து அது தனியாக கரைச்சி இது பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே ராவாகவே கட் பண்ணி எரி போட்டு அந்த பூண்டு அப்படியே தெரியுதுல்ல, அது ஆமாம் ஃப்ளேவர். நம்ம புளி குழம்பும் போது நமக்கு வந்து பூண்டு தான் நல்ல ஃப்ளேவர் வரும். பூண்டு தான் வந்து நமக்கு மெயின். நீங்கள் வந்து இந்த ஊராக சமைக்கிறீங்களா, சேலம் டிஷ்ஷு மதுரை டிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஊரோட ஸ்பெஷல் வேறு ஏதாவது தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? அங்கே வந்து இந்த முறுக்கு வகைகள் நல்ல ஃபேமஸ்ஸு, சீடை வகைகள் ஃபேமஸ்ஸு, இல்லைன்னா இந்த பிரியாணி ஃபேமஸ்ஸு அப்படிலாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு எது தெரியுமோ அது மட்டும் போதும்னு நினச்சி விட்டுருவீங்களா? இல்லை கண்டிப்பாக. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து தஞ்சாவூர்னு பொழுது நமக்கு வந்து அங்கே என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத எடுத்ததுல வந்து நம்ம எறா புளி குழம்பு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, மக்கள் இது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அது ஒரு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரியே வந்து நான் அது ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ தஞ்சாவூர் பாங்கும்போது நமக்கு பட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். அந்த மாதிரி ஐட்டம்ஸும் கொஞ்சம் கேதர் பண்ணுவாங்க. பட்டு அதெல்லாம் செகண்டரி. நான் கேட்குறது எப்படின்னா அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே இன்னொன்று எல்லாம் ஃபேமஸ் சும்மா சொல்லுங்க. இப்போ இது வந்து தஞ்சாவூர் புளிக்குழம்பு, இறால் புளிக்குழம்பு ஃபேமஸ். வேற என்ன ஃபேமஸ் அந்த ஒரு ஃபுட்டில்? ஸோ தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் நல்லாயிருக்கும் சார். தஞ்சாவூரில் வந்து வெஜிடேரியன்ஸ். ஸோ அங்கே வந்து எல்லாமே வந்து இந்த காரக்குழம்பு, இந்த புளிக்குழம்பு, இந்த கூட்டு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். பொரியல் ஒரு மீல்ஸ் வந்து நல்லா வெஜிடேரியன் மீல்ஸ் நல்லாயிருக்கும் சார். நீங்கள் சேலம் இல்லையா? ஆமாம் சார். எப்போ சேலம் ஃபேமஸ் பண்ண போகிறீங்க? சேலம் ஃபேமஸ் கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஒரு நாள் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஷோ. ஏன்னா என்னதான் மற்ற ஊர் ஃபேமஸ் பண்ணாலும் நம்ம ஊருக்குன்னு ஒரு கெத்து இருக்கும்போது அதை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா? கண்டிப்பாக சிறப்பாக பண்ணுங்க ஒரு நாள். சரி, பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இறால் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இறால் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இறால் வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணி அந்த நடுவில் இருக்க அந்த பிளாக் இதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுருக்கோம். ஆமாம் ஆமாம் சார். ஸோ நம்ம போட்டிருக்க லைட்டாக சால்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த சால்ட் எல்லாம் வந்து இப்போ நம்ம அந்த இறாலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மசாலா நல்லா சால்ட் ஊறும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம உப்பு நல்லா போட்டுடலாமே? ஸோ ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம இறால் அதிகமாக உப்பு ஆயிடும். ஓவர் உப்பு ஆகிடும். அதிகமாக உப்பு ஆயிடும். சீ ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு வந்து ஃபஸ்ட்டு மசாலா போடும்போது லைட்டாக தான் போடணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த டைமில் வந்து நம்ம சால்ட்டு தேவையான அளவு நம்ம செக் பண்ணி அந்த உப்பு நம்ம கரெக்டாக போட்டுக்கணும். அது இப்போ இறால் பார்த்தீங்க அப்படின்னா இது இறால் வந்து மற்ற இது மாதிரி இருக்காது சார். போட்ட ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா குக் ஆகிடும். ஆமாம் சார். ஸோ இப்போ இறால் பார்த்தீங்க அப்படின்னா குக் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தேவையான புளி தண்ணி. யா ஆமாம் சார். இது குழம்பா இருக்குமா இல்லை தொக்கா இருக்குமா? குழம்பா தான் இருக்கும் சார். குழம்பா தான் இருக்கும் கண்டிப்பாக. இறால் குக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் போதும்னு சொன்னீங்க. போட்டோம், குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளி தண்ணி ஊற்றுறோம். ஸோ அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்போது ஓவர் குக் ஆகிடாதா? ஸோ இறால் வந்து அந்த மாதிரி குக் ஆகாது. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து கரெக்டாக அந்த ஆஃப் டன்லேயே நம்ம போட்டுறோம். நம்ம ஓகே இறால் நம்ம வந்து குக் ஆகும்போது நம்ம அந்த டைமில் வந்து புளி ஆட் பண்ணிடுறோம். ஸோ புளி வந்து அதனுடைய கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து புளி எந்த பொருளுமே வந்து நம்ம புளி வெஜிடபிள் பாயில் பண்ணும்போதோ இல்லை எதை பாயில் பண்ணும்போதும் சரி ஃபஸ்ட்டு புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா பாயில் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகும், டைமிங் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஆஃப் டைமில் நம்ம புளி ஊற்றிருக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம கிரேவி ஃபினிஷிங் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ஃபுல் பிச்சுட்டாக வந்து பாயில் ஆகிடும். ஆமாம் சார். ஆமாம், ஓவர் குக் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளி நம்ம கொதிச்சு நல்லா வந்து இப்போ தான் உப்பு போடணும் நம்ம. இப்போ தான் உப்பு போட்டு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த நம்ம உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் சார். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டோம், இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தான் போடணும். ஸோ தேவையான அளவு உப்பு தான் நம்ம கடைசியில் ஆட் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி ஆகும். அதாவது தஞ்சாவூர் இறால் புளிக்குழம்பு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புளி வாசனை நல்லா போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம பாயில் பண்ணோம்னா தேவையான அளவுக்கு நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். தண்ணி ஆட் பண்ணிட்டு
நம்ம வந்து பெரட்டுட்டோம்னா குழம்பு ரெடி இல்லையா? ஆமாம் சார். சரி, தண்ணி ஊற்றாமல் அப்படியே வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்காது, திக்காக இருக்கும்ல? ஆமாம் சார், நல்லா திக்காகவும் இருக்கும். நம்ம தொக்கு மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். அவங்கவுங்க இஷ்டம் தான். கிரேவியாக குழம்பா வேணும் அப்படின்னா நாங்கள் தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி கிரேவி கண்டென்ட்டில் வரும். இல்லை நம்ம தொக்கு மாதிரியே வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அதை அப்படியே வச்சு கூட சாப்பிடலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா இருக்கும் ஃப்ளேவர். சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். ஸோ புளிக்குழம்பு பார்த்தீங்கன்னா புளி கொதிச்சு நல்லா ஆயிலிங் வருது பாருங்கள். ஸோ இந்த டைம் வந்து ஃபினிஷிங் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சிருக்கிற புளிஞ்சு வச்சிருக்கிற லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இது லெமன் ஜூஸ் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புளி ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம், அதுலேயும் புளிப்பு இருக்கும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம லெமன் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெமன் வந்து ஜஸ்ட்டு நம்ம லைட்டாக போட்டோம் அப்படின்னாவே சீ ஃபுட்ஸில் வந்து நல்ல டேஸ்ட் வரும், நல்ல ஒரு ஃப்ளேவரிங் கொடுக்கும். ஓகே. ஸோ நம்ம அதுக்கோசரம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு 2 ட்ராப். ஓகே. ஸோ அந்தளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். பாயில் பண்ணி அழகாக ஒரு பவுல் எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளோட தஞ்சாவூர் இறால் புளி குழம்பு ரெடி இல்லையா? ஆமாம் சார். சூப்பர். டிஸ்பிளேல இருக்கிறோம் பாருங்கள். தஞ்சாவூர் இறால் புளிக்குழம்பு நம்ம ஷெஃப் பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காரு. பொதுவாக நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மீன் முள் இருக்கும் அப்படின்ட்டு சமைக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் நைஸாக வச்சு சாப்பிடுவாங்க. குழந்தைக்கு வந்து ஏதோ ரசமோ இல்லை முட்டாம்பேட் போட்டு கொடுத்துருவாங்க. பட் இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸில் செய்யலாம், இல்லைனா வந்து ஃபிஷ் வந்து எடுத்துட்டு அந்த சதை மட்டும் எடுத்து கூட சில நேரத்தில் பண்ணலாம், கடமால பண்ணலாம். போன்லெஸ் பீஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகே. அதில் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா கருவாடு, சின்ன குட்டி கருவாடு சரிங்களா? ஆமாம், வஞ்சர கருவாடு அந்த மாதிரி இதில் நம்ம ரெடி பண்ணலாம், நல்லா இருக்கும். ஸோ செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டிங்களே. ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இந்த நம்ம தஞ்சாவூர் இறால் புளிக்குழம்புடைய ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம எந்த ஒரு மசாலாவும் யூஸ் பண்ணாமல் நான் டேரெக்டாக தான் புளிக்குழம்பு வந்து நம்ம எந்த கோகனட் பேஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது நம்ம வந்து புளிக்குழம்புனுடைய ஸ்பைசஸ் நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இறால் போடுறோம், நம்ம ஃபிஷ் போடுறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். ஸோ அது இல்லாமல் குழந்தைங்க நல்லா ஈஸியாக சாப்பிடக்கூடிய ஒரு பிச்சா பீஸ், அப்படி ஒரு பீஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க டக்குன்னு சாப்பிடுறது. ஓகே, பிடிக்க ஆரம்பிச்சு நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா பிடிக்க சாப்பிடுவாங்க. ப்ளஸ் வந்து டைஜஷனும் ஆகும். நல்லா ஃபுட் பேஸ்ட் பூண்டெல்லாம் போட்டுறதுனால நல்லா டைஜஷனும் இருக்கும். இதோடைய மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இதில் நம்ம புளிக்குழம்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புளிக்குழம்பு இந்த காரக்குழம்பு அப்படின்ற போது நம்ம வந்து லாஸ்ட்டாக இந்த வெந்தயம்லாம் போடுவோம். ஸோ வெந்தயம்லாம் ஃபர்ஸ்ட்லேயே ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வெந்தயம்லாம் வந்து இதில் நம்ம எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இதை ஆட் பண்ண இது வந்து போன்லெஸ், இது வந்து ஃபிஷ்ல வந்து போன்லெஸ். அதனால் வந்து நம்ம வந்து அதனுடைய ஃப்ளேவர் வந்து டக்குன்னு அதில் இருந்துச்சு அப்படின்னா கசப்பு தன்மை வந்து நம்ம கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி எதுவும் நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் மைனஸ். ஆமாம். இன்னைக்கு ரொம்பவே செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ் சமைச்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்க சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நைஸ். தஞ்சாவூர் இறால் புளிக்குழம்பு செய்கிறது எப்படின்னு ரீகேப் சொல்லுவார், கேளுங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கடாயில் ஆயில் ஊற்றிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறோம். ஸோ பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம். கிரீன் சில்லிக்கு அப்புறம் நம்ம குண்டு மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு நம்ம இதை ஆட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா சாத்தே பண்ணிக்கிறோம். ஸோ அது நல்லா சாத்தே ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கொதிக்க விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற மசாலா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மசாலாவை நல்லா கோர்வையாக நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வச்சுருக்கோம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நம்ம இறாலை வந்து அது கூட சேர்த்து நம்ம நல்லா இறாலை வந்து ஒரு ஆஃப் டே நல்லா ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு புளித்தண்ணி நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியை நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுறோம். நம்ம இது நல்லா கொதிச்சு நமக்கு நல்லா கிரேவி நல்லா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம வச்சிருக்கிற நம்ம புளிஞ்சு வச்சிருக்கிற லெமன் ஜூஸ் 2 or 3 டிராப்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம புளிக்குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் தஞ்சாவூர் இறால் புளிக்குழம்பு ரெடி. கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
இப்போ அதாவது ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம்ங்கிறது பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த வெண்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதா குட்டி குட்டியா அங்கங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தெரியும். அது வந்து முதுகு பக்கம், கால், கை, உடம்பு, இந்த இடத்துல கையில, விரலுக்கு இடுக்குல இதெல்லாம் கூட இருக்கும் அந்த மாதிரி. அல்லது முகத்துல கூட இருக்கும். எந்த இடத்துல வேணாலும் முகத்துல வரலாம். மூக்குல நுனியில கூட சில பேருக்குலாம் இருக்கும். அந்த மாதிரி அந்த அது சின்ன சின்னதா குட்டி குட்டியா கடுகு வெடிச்சு நம்ம மேல விழுந்ததுன்னா புண்ணாயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கருப்பா அந்த புள்ளி வரும் இல்லையா, அது மாதிரி வெண்புள்ளி இருக்கும். அந்த வெண்புள்ளி வந்து ஆனால் தப்பா வேற எதுவும் வியாதிலாம் பெரிய வியாதிலாம் கிடையாது, சாதாரணமாக வெண்புள்ளியாக இருக்கும் அது. அந்த மாதிரி வெண்புள்ளி மறையணும்னு சொன்னால் இப்போ நான் சொல்லப்போகிற சிம்பிளான சாதாரண உணவு வகையை சேர்ந்ததை தான் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெண்புள்ளிங்கிறது மறைஞ்சு உங்களுடைய சாதாரண உங்களுடைய நேச்சுரல் ஸ்கின் என்ன கலரோ அந்த கலரில் ஆகிடும், நல்லா ஆயிடுவீங்க. இது என்ன, இதுக்கு ரொம்ப ஈஸியானது ரெண்டே ரெண்டு தான். இது வந்து மன உளைச்சல்னாலும் வரும். அதாவது இந்த வெண்புள்ளிங்கிறது ரொம்ப டிப்ரெஷன் சொல்கிறா பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் வரும். அல்லது ரொம்ப பதட்டமான ஒர்க் பண்ணுறவா அந்த மாதிரி இருக்கும். அல்லது ராவும் பகலும் டென்ஷனாக எப்போ பார் டென்ஷனோடைய வேலை பார்க்குறவா இவாளுக்கெல்லாம் அதிகம் வரும். சாதாரணமாக இருக்கிறவாளுக்கு வராது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு வரக்கூடும். அதாவது வரத்துக்கு நிறைய சான்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது தான். இப்போ அந்த மாதிரி வந்துடுதுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக இப்போ மருந்து சொல்கிறேன். மருந்துன்னு சொல்லலாம், உணவுன்னு சொல்லலாம். இது வந்து என்னென்னா காலம்பரை கேரட்டு, ஒரு 2 கேரட்டோ, ஒரு கேரட் பெரிய கேரட்டாக இருந்தால் ஒரு கேரட் கூட போதும். அந்த மாதிரி கேரட் எடுத்துட்டு, அதாவது கேரட்டுன்னா அந்த சிகப்பு கேரட்டாக இருந்தாலும் நல்லது தான். அது ஒரு மாதிரி அந்த சிகப்பு கேரட்டே கொஞ்சம் கலர் மாதிரி ஒரு ரோஸ் ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேரட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அநேகமாக சிகப்பு கேரட்டுங்கிறது ஊட்டி பக்கங்களில் தான் கிடைக்கும், நம்ம பக்கம்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அதனால் எந்த கேரட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு பெரிய சந்தேகமாக எடுத்துக்காதீங்க. அதுக்காக தான் இதை சொல்கிறேன், எந்த கேரட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு. அதில் மேலே இருக்கிற இந்த அதாவது வேர்லாம் வந்திருக்கும், அந்த வேர் பாகங்கள்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. எடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த இலை வர இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதெல்லாம் பொடி பொடியாக ஆக்கி பச்சையாகவே ஜூஸ் போடுங்க. ஜூஸ் போடணுன்னா அதை மிக்சிலேயோ எதுலேயோ உங்களால் எதில் அரைக்க முடியுமோ அதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்ச பிறகு நல்லா மைய அரைஞ்ச பிறகு கொஞ்சம் உங்களுக்கு 1 டம்ளர் குடிக்கணும் இப்போது. அப்போ அந்த 1 டம்ளர் தண்ணியை அதில் விடலாம். விட்டு நல்லா கரைச்சி எடுத்த பிறகு 1 ஸ்பூனுக்கு தேனை விட்டு கலந்துட்டு குடிச்சிடுங்க. இவ்வளோதான். இது எவ்வளோ ஈஸி. இந்த கேரட்டு ஜூஸ் பண்ணி சாப்பிடணும், அவ்வளோதான். இதை காலம்பரை வேலையில் சாப்பிடுங்க. அதாவது டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னால் இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் டிஃபனை சாப்பிட்டீங்கன்னா நல்ல பசியோடு இல்லாத சாப்பிட்டதும் ஜீரணமாகும். கூடவே உங்களுக்கு அந்த ஸ்கின்ல இருக்கிற இந்த வெள்ளைப்புள்ளியெல்லாம் போயிடும். கூடவே இன்னும் அழகான மேனியும் வரும். இதை அது மாதிரி காலம்பரை டெய்லி கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டுட்டு வாங்க. அதுக்கு பிறகு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னால் லஞ்ச் எடுத்து போயில இல்லையா, அதுக்கு முன்னால் என்ன பண்ணுங்க, அன்னாச்சி பழம், அதுவும் உங்களுக்கு ஜூஸ். சாதாரணமாக இப்போ வேலைக்கெல்லாம் போகிறவாளுக்கு இதை வீட்டில் பண்ணி சாப்பிட முடியாது. அப்போ அன்னாச்சி பழ ஜூஸை கடையிலேருந்தே வாங்கி கூட நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா அநேகம் பேர் வேலைக்கு தான் போகிறீங்க, அப்போது வீட்டில் செஞ்சு குடிக்க முடியாது. அதனால் நீங்கள் அதை செஞ்சு எடுத்துட்டும் போயிட்டு காலம்பரையே இப்போ செய்த பிறகு அதை மத்தியானம் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லது இல்லை. அதனால் அதை அந்த மாதிரி சாப்பிட முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க, மத்தியானம் கடையில் வாங்கி சாப்பிடுங்க. அப்படி வாங்கிக்கும் போது முடிஞ்சால் அவங்கக்கிட்ட தேன் விட்டு கொடுப்பான்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஜூஸே குடிக்கலாம். அது மாதிரி அது 1 டம்ளர் குடிச்சிருங்க. இது ரெண்டுமே சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். தொடர்ந்து உங்கள் மேனியும் அழகாக இருக்கிறதோட இல்லாத அந்த வெண்புள்ளிகளும் மறைஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நாள்படையில் அப்படியே மறைஞ்சு வந்துடும், அது உங்களுக்கே தெரியும். இதை தவிர என்ன பண்ணுங்கள், கார்போ அரிசி எண்ணெய் அப்படின்னு கடையில் இருக்கும். கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். எல்லா கடையிலையும் சாதாரணமாக இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கிறது. அந்த மாதிரி எண்ணெயை வாங்கி கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கையில் விட்டு, அல்லது முதல்ல 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டு நல்ல முதல்ல விரலாலேயே குழைச்சிட்டு உங்கள் எதுக்குன்னா உங்கள் கை சூடு அதில் பட்டு அது வந்து நல்லா தேய்க்கணுங்கிறது தான். அந்த 2 கையோடைய அந்த உள்ளங்கையோட இதுவும் நம்ம கையோட சூடு அந்த எண்ணெயில் படணுங்கிறதுக்கு தான். அந்த மாதிரி இப்படி குழைச்சிட்டு அப்புறம் இந்த கையை ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டு கை அப்படியே அந்த எண்ணெயில் படுற மாதிரி பண்ணிட்டு உடம்பு கை கால் எல்லா இடத்துலையும் தடவிக்கோங்க நைட்டு. ஏன்னா இதை வீட்டுக்கு வந்த பிறகு நைட்டியோ ட்ரெஸ்ஸு மாற்றும் போது நம்ம நைட்டுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போடுவோம் இல்லையா, அந்த டைமில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் தேய்ச்சிக்கலாம் முடியுமோ அங்கெல்லாம் தேய்ச்சிட்டு அந்த மாதிரி அதை தொடர்ந்து அதை மாதிரியும் செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப எண்ணெய் தடவணும்னு இல்லை, கொலன்னு நிறைய தடவ வேண்டாம்.
சும்மா ஒரு 2 ஸ்பூனை போட்டு நல்லா குழச்சிட்டு எல்லா இடத்துலையும் தடவிக்கோங்க. பர்டிகுலராக எந்த இடத்துலலாம் வெண்புளி இருக்கோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக அதிகமாக கொஞ்சம் நல்லா பார்த்து தடவிக்கோங்க. இது மாதிரி செஞ்சுட்டு வந்தாலே தொடர்ந்து நீங்கள் இதை செஞ்சுன்னு வரும்போது அந்த வெண்புளிகள் கண்டிப்பாக மறைஞ்சு சாதாரண நார்மலாக உங்களுடைய ஸ்கின் எப்படி இருக்கோ அப்படி வந்துடும். இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இன்றைக்கி எபிசோடை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு செக்மெண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் செலக்ட் பண்ணது அப்படி. சரியா, நாளைக்கு இதை விட சூப்பராக உங்கள் எல்லாரும் வந்து சந்திக்கிறேன். அடுத்த பேசுகிறோம் கார்த்திக். இப்போ நான் எதுலேயும் திருப்பி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தான் சொல்லணும். உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அதுதான். அப்பதான் பன்னீரை வந்து துருவி வச்சிருக்கோம். சாரி, எனக்கு அந்த இடம் தான் போச்சு. சாரி. பன்னீர் துருவி இருக்கும். பொட்டேட்டோ அந்த கதை தான் இப்போ. இது என்னது? பொட்டேட்டோ அந்த மாதிரி வந்துட்டீங்க இப்போ நீங்க. சரி, ஓகே. பன்னீர் ரெடி. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி கீரையை வந்து இல்ல ஆக்சுவலா நான் எல்லாம்